ஹே ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் சுந்து. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 8 46ஓட ரிவ்யூ. ஷோ ஸ்டார்ட் ஆனதுமே நம்மளோட நைட் டைமில் காமிக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம கேப்டனாக இருக்கிற மஞ்சரி வந்துட்டு அவங்களோட ஆர்னமெண்ட்ஸ், அதாவது அந்த ராணி ராஜா டாஸ்க் நடக்கும் இல்லைங்களா, ஸோ அப்போ ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களோட டீம் ஆர்னமெண்ட்ஸ் அவங்களே எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. காலையில் மார்னிங் வந்துட்டு வேக்கப் சாங்கோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க மக்களே. ஸோ அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் எடுத்து வச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆர்னமெண்ட்ஸை. ஸோ நம்ம சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, அது தப்பு, நீங்கள் கேப்டனாக இருந்துட்டு இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மஞ்சரி என்ன நினச்சாங்கன்னு தெரில, மறுபடியும் கொண்டு போய் அங்கேயே வச்சுட்டாங்க. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் பார்க்குறக்கே ஆக்வர்டாக இருந்துச்சு. அங்கேருந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கிச்சன் டீமில் அன்ஷிதா அண்ட் தர்ஷிகா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சாச்சனை வந்துட்டு 100 தடவை தோப்புக்காரனை போட சொல்லி வந்துட்டு ஜெஃப்ரிட்ட சொன்னா அப்படி. ஆனால் ஜெஃப்ரி அவளுக்கு ஏதாவது ஒன்றுனா வந்துட்டு ஹெல்ப் பண்ணுற அப்படி. ஜெஃப்ரி ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க மக்களே. ஸோ அங்கேருந்து கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜெஃப்ரி வந்துட்டு நம்ம சௌந்தர்யாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உனக்கு தெரியுமா, இந்த சாச்சனா 100 தோப்புக்காரனம் போட சொன்னால் எனக்கு காலெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாட்ட ஜெஃப்ரி சொல்லிட்டு இருக்கிறாப்படி. சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அவள் வேணும்ட்டே தான் கொடுத்தா, எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாச்சனாக்கு வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்துட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறாங்க. நீ பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்மளோட சாச்சனா தேவி அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்போ நான் டாஸ்க் கொடுக்குறப்பவே நான் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லணும்ல. ஸோ பண்ணிவிட்டு எனக்கு கால் வலிக்குதுன்னா நான் என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மக்களே. பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட மஞ்சரி ராஜகுரு கிட்ட எங்கள் டீமில் நான் விசாரிச்சுட்டேன். எங்கள் டீமில் இருக்கிறவங்க தான் யாரோ ஒன்று எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அது பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எடுத்ததே நீ தான், இதில் என்னம்மா அது வந்துட்டு யாரோ எடுத்தாங்க அப்படின்ட்டு. ஏம்மா நீ உண்மையை ஒத்துக்க வேண்டியதானம்மா கடைசிலையாவது, இது ரொம்ப தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. மஞ்சரி பண்ணது தப்பு தான், ரொம்ப தப்பு தான். அங்கேருந்து கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்துட்டு ஜாக்லின் அண்ட் மஞ்சரிக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுங்க மக்களே. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி டாஸ்க் கொடுக்காம வந்துட்டு எல்லோரும் உள்ளே வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை வருது. ஸோ அங்கே வந்துட்டு ஜாக்லின் அண்டு மஞ்சரிக்கு நல்லாவே பிரச்சனை வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒற்றன் யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் ஒற்றனை மாற்றிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பவித்ரா அண்ட் சாச்சனா தேவி அம்மா கேட்குறாங்க. அங்கேருந்து கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சண்டை வந்துட்டு போயிட்டே தான் இருக்குது. ஸோ மஞ்சரி ரொம்பவுமே கோவப்படுறாங்க மக்களே. ஸோ மஞ்சரி மேலே தப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு எல்லைக்கோடு, அதாவது கேர்ள்ஸ் டீமுக்குள்ளார வருது அப்படின்னா டாஸ்க் செஞ்சுட்டு தான் வரணும். பட் அவங்க டாஸ்க் செஞ்சுட்டு வர்றதில்ல. ஸோ அது கொஞ்சம் பிரச்சனையாகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட ராணியோட செங்கோலை மறுபடியும் பாய்ஸ் டீம் எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ அதை பற்றி கேட்டுட்ருக்காங்க. அங்கே கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டுருக்கு. நாங்கள் ரெடியே ஆகலை, அதுக்குள்ளாரையே வந்துட்டு டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினச்சி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை டாஸ்க் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் எடுத்து வச்சோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. அங்கே கொஞ்சம் பிரச்சனையாகுதுங்க மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட குருஜி, அதாவது ராஜமாதாக்கும் ராஜகுருவுக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க் கொடுத்ததுக்கப்புறம் தான் பாய்ஸ் டீம் ப்ளே பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க ரெடி ஆகிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது சொல்கிறது தப்பு, ஓகேங்களா. ஸோ அப்படி தான் சொன்னாங்க. அது ரொம்ப தப்பாக இருந்துச்சு என்னையை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் ஒரு டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் விளையாடுறக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெடி ஆகிட்டு இருந்தது, அது அவங்களோட பிரச்சனை. டாஸ்க் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, அதுக்குள்ளாரையும் நீங்கள் டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம. ஸோ அது கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு அப்படி தான் சொன்னாங்க. அங்கேருந்து கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆனந்தி என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏமா டாஸ் பஸ்ஸர் அடிச்சிருச்சு, நீ ரெடி ஆகிறது கூட ராணியாகவே நீ ரெடி ஆகிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது கரெக்டு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு அதாக்கும் ராஜகுருக்கும் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னா, ஸோ நேரத்தை வந்து கணிக்கணும். சூரியன் பார்த்தே நேரத்தை கணிப்பாங்க இல்லைங்களா பழைய காலத்துலலாம், அதுதான். ஸோ அந்த டாஸ்கில் சூப்பராகவே ப்ளே பண்ணுறாங்க ரெண்டு பேருமே. ராஜகுருவும் ராஜமாதாவும் கேமரா பார்த்து டைம் சொல்லிகிட்டு இருக்காங்க மக்களே. அங்கேருந்து கட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா, பல்லாக்கு வந்துட்டு வந்திருந்தது. பிக் பாஸ் பல்லாக்கு கொடுத்துருந்தாரு. 2 டீமுக்குமே 2 தேசத்துக்குமே ஒரே பல்லாக்கு தான். அதை யார் உட்கார்றது அப்படிங்கிறது அது ஒரு பல போராட்டமாகவே இருந்துச்சுங்க மக்களே. ஸோ என்ன அப்படின்னா, இந்த பல்லக்கை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ராஜா அணியில் இருக்கிறவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. ஸோ அதை கொடுக்கறதுக்கு வந்துட்டு நம்ம கேர்ள்ஸ் டீமை வந்துட்டு கதற விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். பாவம் நம்ம கேர்ள்ஸ் டீம் ரொம்பவுமே கஷ்டப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பல்லக்கு வந்துட்டு சிறிது நேரம் அளவே கிடைத்ததுன்னு தான் சொல்லணும். ரொம்ப நேரமாக வந்துட்டு பாய்ஸ் டீம் தான் பல்லக்கு வச்சுட்டு சுற்றிட்டே இருந்தாங்க மக்களே. இது வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையாகவே வந்துச்சு. ஸோ எங்களுக்கு பல்லக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இல்லை,
நாங்கள் பல்லக்கு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தளபதி அதாவது தீபக் மற்றும் பாய்ஸ் டீமில் இருக்கிறவங்களாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ பல்லக்கு ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், அதே மாதிரி மன்னிப்பு கேட்டால் தான் வந்துட்டு உங்களுக்கு பல்லக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் கேர்ள்ஸ் டீமே கோவப்பட்டு பல்லக்கு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க மக்களே. ஸோ அவங்க வந்துட்டு எடுக்க முடியல. ஸோ அந்த கட்டத்தில் வந்துட்டு நம்மளோட ராணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ யாரும் யாரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டாம், பல்லாக்கில் வந்துட்டு நான் உட்காந்து போகிறதில்ல, ஸோ நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராணி மகாராணி சாச்சம்மா தேவி சொல்கிறாங்க மக்களே. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே யாரும் எடுக்கலை. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோர் ரூமில் வந்துட்டு கிரீடம் வந்துட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ ராஜாவுக்கு ராணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அரியணையல் வந்துட்டு நம்மளோட முதற்படி, அதாவது 2வது படியில் இருக்கிறது வந்துட்டு நம்மளோட பாய்ஸ் டீம். ஸோ அதே மாதிரி இன்னும் வந்துட்டு கேர்ள்ஸ் டீம் எதுவுமே வின் பண்ணலை. ஸோ பாய்ஸ் டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் முன்னேற்ற நிலைமையில் இருக்காங்க. ஸோ அந்த கிரீடத்தை கொண்டு போய் அங்கே ராஜாவோட கிரீடத்தை கொண்டு போய் அந்த அரியணையில் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆனந்தி ஒரு டாஸ்க் பிடிக்கிறாங்க. ஸோ இதுவுமே அரியணை ஏறுவதற்கான ஒரு டாஸ்க் தான். ஸோ இது எப்படி எப்படின்னா வெயிங் மிஷின் ஒன்று வச்சுருவாங்க, சில பொருட்கள் அங்கே வந்து வச்சுருவாங்க. பிக் பாஸ் சொல்கிற பொருளை வந்துட்டு கரெக்டாக கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு இந்த வெயிட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த வெயிங் மிஷினில் வைக்கணும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு பர்ஃபெக்டாக யாருமே வைக்கல. ஸோ ஏறக்குறைய தான் வச்சிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாய்ஸ் டீம் தான் போய் வைக்கிறாங்க, அவங்களுமே சொதப்புறாங்க தான். ஸோ இதுக்கடையில் வந்துட்டு கேர்ள்ஸ் டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற போய் பாய்ஸ் டீமில் இருக்கிற சேரு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க கேர்ள்ஸ் டீமில் வைக்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு பார்த்துட்டு இருந்த ஜெஃப்ரி அண்ட் விஷால் வந்துட்டு நம்ம கேப்டனை வந்துட்டு திட்டுறாங்க ஜெஃப்ரி. ஸோ எகெயின் வந்துட்டு நம்ம மஞ்சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி ஓகே இது விளையாட்டுக்கு பண்ணோம், மறுபடியும் கொண்டு போய் உள்ளேயே வச்சுருவோம் அவங்க இதுலேயே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்மளோட ஜாக்லின் வந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக இருக்கணும், இப்படி மாறி மாறி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மஞ்சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஸ் எ கேப்டனாக இருக்கணும் அப்படின்னா 2 பேர்த்துக்கும் பொதுவாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எங்கே கேப்டன் வந்தது, இது வந்து நீங்கள் மஞ்சரியாக பண்ணல, இதில் வந்துட்டு படைத்தளபதியாக தானே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் கொஞ்சம் கிளாஷ் ஆகுதுங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ராஜகுரு அண்ட் ராஜமந்திரி டைமிங் கணிச்சாங்க இல்லைங்களா. ஸோ அதில் வந்துட்டு பவித்ரா வின் பண்ணுறாங்க. நல்ல வேலை பவித்ரானால ராணி டீம் வந்துட்டு ஒரு ஸ்டெப் மட்டும் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ தரையில் இல்லை, ஒரு ஸ்டெப் மட்டும் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா எல்லா டாஸ்க்லையுமே வந்துட்டு பாய்ஸ் தான் வின் பண்ணுறாங்க. ஸோ அரியணையிலையும் ஏறுறது வந்துட்டு நம்மளோட ராஜா தான். ஸோ கடைசியில் வந்துட்டு ரொம்ப கொண்டாட்டமாக வந்துட்டு மகுடம் சூட்டி ராஜாவை வந்துட்டு அரியணையில் ஏற்றிட்டாங்க ராஜா டீம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சிவகுமார்கிட்ட நம்ம பாய்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் ஒற்றன் என்று நாங்கள் உங்களை 2வது நாளே கணித்து விட்டோம் ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலாய்ச்சிட்ருக்காங்க. ஆனால் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் நிறையா நடித்தோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே கொஞ்சம் கலாய்க்கிறாங்க. ஸோ இதோட இந்த ஷோ முடிஞ்சதுங்க மக்களே. ஸோ இந்த ராஜா ராணி டாஸ்க் இதோட முடிஞ்சுது. ஸோ பார்க்கலாம், இந்த வீக்கெண்ட் ஷோ வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வாரம் யார் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் மக்களே. டில் தென் ஷைனிங் ஆஃப் திஸ் இஸ் சிந்து, பை, டேக் கேர் ஆல். ஸோ உங்களுக்கு எங்களோட சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். பை மக்களே.